நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 2024 வருடம் ஆவணி மாதம் 14ஆம் தேதி. EC24 தலைப்புச் செய்திகள். கனடாவில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் முதியவர் உயிரிழப்பு. டக்ஃபோர்ட் தலைமையிலான அரசாங்கத்திற்கு மக்கள் தொடர்ந்தும் ஆதரவு. அஜித் தோவல் பிரதமருடன் சந்திப்பு, இருதரப்பு உறவை வலுப்படுத்த உறுதி. மாவட்டம் தழுவிய ரீதியில் போராட்டத்தில் இறங்க உள்ள மன்னார் மக்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டாரநாயக்க பதவி நீக்கம். லெபனானில் வசிக்கும் தனது பிரஜைகளுக்கு இங்கிலாந்து விசேட எச்சரிக்கை. சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்ததற்காக மன்னிப்பு கோரினார் பிரதமர் மோடி. கூலி படத்தில் இணைந்தார் ஸ்ருதி ஹாசன். இனி EC24 விரிவான செய்திகள். கனடாவின் மிசிசாகா பகுதியில் 401ஆம் இலக்க அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 82 வயதான முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஒன்டாரியோவின் கோட்டாய்ஸ் பகுதிக்கு அருகாமையில் இந்த வீதி அமைந்துள்ளது. தனி ஒரு வாகனம் விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்திற்கான காரணங்கள் எதுவும் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. விபத்தில் படுகாயமடைந்த முதியவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒன்டாரியோ மாகாண அரசாங்கத்திற்கு மக்களின் ஆதரவு தொடர்ந்தும் காணப்படுவதாக அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தில் முற்போக்கு கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி நடத்தி வருகின்றது. முதல்வர் டக்ஃபோர்ட் மீதும் கட்சி மீதும் மக்களின் ஆதரவு தொடர்ந்தும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. வாக்காளர்கள் மத்தியில் ஃபோர்ட் தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஆதரவு நீடிப்பதாக லியோசியோன் ஸ்டேட்டஸில் என்ற கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்துள்ளது. அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் 40% மக்கள் அரசாங்கத்தை ஆதரிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. லிபரல் கட்சிக்கு 27% ஆதரவும், NDP கட்சிக்கு 21% ஆதரவும், பசுமை கட்சிக்கு 6% ஆதரவும் காணப்படுகின்றது. இதற்கு முன்னர் முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பை விடவும் இம்முறை டக்ஃபோர்ட் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு 2% ஆதரவு அதிகரித்துள்ளது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதால் பரஸ்பர நன்மைக்காக இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். இலங்கை வந்துள்ள இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நேற்று கொழும்பில் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்த போது இதனை குறிப்பிட்டுள்ளார். மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி 2ஆம் கட்டை பகுதியில் புதிதாக திறக்கப்பட உள்ள மது விற்பனை நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பிரதேச மக்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் பதாகைகளை ஏந்தியவாறு எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். மன்னார் நகர பகுதியில் ஏற்கனவே ஒரு மது விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய மதுபான சாலை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் பதவியில் இருந்து பாலித ரங்கே பண்டாரவை நீக்குவது தொடர்பான கடிதத்தில் கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவினால் நேற்று கையொப்பமிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து விலகிய தலதா அத்துக்கோரளவை நியமிக்குமாறு கட்சியின் பெரும்பான்மை அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லெபனானில் வசிக்கும் தங்களது குடிமக்கள் விரைவில் அந்நாட்டை விட்டு வெளியேற இங்கிலாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் பதற்றம் தீவிரமடைந்துள்ளதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ள இங்கிலாந்து வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் லேமி, அரசு சார்பில் நாங்கள் எந்த உத்தரவாதமும் அளிக்க முடியாது. நிலைமை மோசமானால் மக்கள் பாதுகாப்பு முகாம்களுக்கு செல்ல வலியுறுத்தப்படலாம். இதனால் லெபனானில் உள்ள இங்கிலாந்து குடிமக்கள் அங்கிருந்து வெளியேறிவிடுங்கள் என்பதே எங்களின் எளிமையான வேண்டுகோள் என தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் பால்கரில் வத்வான் துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது அவர் சிந்துதுர்க்கில் உள்ள ராஜ்கோட் கோட்டையில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சிலை உடைந்ததற்காக மன்னிப்பு கோருகிறேன். எனக்கும் எனது சகாக்களுக்கும் எல்லோருக்கும் சிவாஜி மகாராஜ் ஒரு அரசர் மட்டுமல்ல, அவர் மரியாதைக்குரியவர். சத்ரபதி சிவாஜியை கடவுளாக வழங்கும் அனைவரின் உணர்வுகளையும் புண்படுத்தியதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார்.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தில் நடித்து வரும் நட்சத்திரங்களின் அறிமுகம் குறித்த அறிவிப்புகள் வெளியாகி வருகின்றன. நேற்று இந்த படத்தில் பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா இணைந்த நிலையில் இன்று இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் இணைந்திருப்பதை படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் பிரீத்தி என்ற கேரக்டரில் நடிப்பதாக அறிவிப்பு வெளியாகி போஸ்டர் ஒன்றையும் படக்குழு வெளியிட்டுள்ளனர். மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. யாருக்கும் சொல்லாம நெஞ்சுக்குள்ள இடம் பிடிச்ச தன்னால எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்று அடடா மழடா அடமழடா அழகா சிரிச்சா புயல் மழடா. வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகன் ராகுல் நம்பியார். ஊடக போராளி வழங்கும் ஈஸி என்டர்டெய்னிங் நைட் ஹேப்பனிங் ஆன் September 28th at தமிழ் இசை கலாமன்றம் ஸ்காப்ரோ. கண்டிப்பா இந்த ஷோ மிஸ் பண்ணாதீங்க. அருமையான சாங்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும். என்னோட சேர்ந்து இது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு கொலாபரேட் வித் ஆல் த தமிழ் கெனடியன் மியூசிஷியன்ஸ். ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். பி தேர், லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன். எப்படி எனக்கு தெரியாம? நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகை செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே $200 அவங்களே கொடுத்தாங்க. ஓ, போனஸா? அது என் கையில இருக்கு. ஆமாங்க, நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா $200 போனஸ் கிடைக்குது. பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில், yellow பில்டிங்கில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.